ரொம்ப கம்ஃபர்டான ஒரு வெற்றியை வேட்பாளர்கள் தேர்வு மூலமாக அதிமுக திமுகவுக்கு கொடுத்திருக்குன்னா திரு சுமன் சொல்றாரு. இல்லைங்க, திராவிட முன்னேற்ற கழகம் இப்ப நம்ம சேலம் மணிகண்டன், சேலத்து சிங்கத்தினுடைய இடதுகை சேலம் மணிகண்டன் சொல்றாரு, திரும்பவும் டிஆர் பாலுவுக்கு கொடுக்குறாங்க, ஏன் தயாநிதி மாறனுக்கு கொடுக்குறாங்கன்னா, இந்த வேட்பாளர் தேர்வினுடைய வியூகம் கலைஞர் எப்படி வேட்பாளர்களை தேர்ந்தெடுப்பார், இங்க படையில் வீரர்கள் எல்லாம் இளமையாக இருப்பார்கள், படையை வழிநடத்தி செல்கிறவன் அந்த ஜெனரல் முதுமையோடு இருப்பான். அந்த வகையில இந்த படையை வழிநடத்துவதற்கு டெல்லியில் ஆட்கள் தேவை என்பதற்கு 3 விதமான ஆட்களை வடிவமைத்திருக்கிறார். அப்படி மரியாதைக்குரிய அண்ணன் டிஆர் பாலு அவர்களுடைய அந்த ஆளுமை, அவரான அனுபவம், ஏறக்குறைய ஒரு 20 ஆண்டு கால மத்திய அமைச்சராக இருந்தவர். இன்றைக்கு இந்த 5 ஆண்டுகளில் அவர் சொன்னார் 80 வயது நீங்க அவர் கூட நடந்து பாருங்க, டிஆர் பாலு ஐயாவோட இப்ப போய் அவர் கூட காலையில வாக்கிங் போய் பாருங்க, உங்களுக்கு 80 வயசா அவருக்கு 80 வயசான்னு நீங்க பாப்பீங்க. அதை போலவே மரியாதைக்குரிய தயாநிதி மாறன் குறித்தும் பேசப்பட்டது. அவங்க எல்லாம் ரொம்ப ஆரோக்கியமாக நாடாளுமன்றம் குறித்து தெளிந்து அந்த செயல்படுத்தக்கூடிய இடத்தில் இருக்கிறவர்கள். அதே போலவே அண்ணன் ராசா போன்ற வேட்பாளர்கள் எல்லோரும் ரொம்ப அற்புதமாக நாடாளுமன்றத்திலே சமூக நீதிக்காக குரல் கொடுக்கக்கூடியவர்கள். இது 50-50 நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா 2 டாக்டர், 6 அட்வொகேட்ஸ், 2 டாக்டரேட் பட்டம் வாங்கினவங்க, சாதாரண கடைநிலையில் இருக்கக்கூடிய இயக்கத்தினுடைய தொண்டர்கள், இப்படி ஒவ்வொருத்தரையாக தேர்ந்தெடுத்து, நீங்க முரசொலிலாம் ஒன்றிய செயலாளராக இருந்தாரு, அவருக்கு இந்த பெரிய வாய்ப்பை எல்லாம் இயக்கத்தின் தலைவர் வழங்கி இருக்கிறார் அப்படின்னு பாக்குறப்பயே எங்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை இருக்கும். அந்த நம்பிக்கையை இயக்கம் கொடுத்திருக்கிறது, முரசொலியை அவர்களுக்கு தஞ்சையில் வாய்ப்பை கொடுத்திருக்கும். அதே போல ராணி அவர்கள் தென்காசியிலே ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்த ராணி அவர்கள் மருத்துவராக இருந்தவர், அவரையும் பாருங்கள் நாடாளுமன்றத்தில் களப்பணியாற்றுங்கள். ஒரு பெண்ணுக்கு முன்னுரிமை, 3 மகளிருக்கு. வெற்றி குறைவான இல்ல அதிருப்தியில இருக்கக்கூடிய நபர்களுக்கு மீண்டும் அந்த வாய்ப்பை கொடுக்கல திமுக. இல்ல, வெற்றி தோல்விங்கிறத தலைமை முடிவு செய்யுங்க. அவங்க நானோ நீங்களோ அதை முடிவு செய்ய முடியாது. அவங்களுக்கு என்று ஒரு வியூகம் இருக்கிறது. அந்த வியூகம், மொத்த வியூகத்தினுடைய முடிவு என்பது வெற்றி தான். இந்த 40 தொகுதியும் வெற்றி பெறுவோம் என்கிற அந்த வியூகத்தில் வகுக்கப்பட்டதுதான் இந்த தேர்தல். நான் இன்னைக்கு மணிகண்டன் தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டே வர்றார், நாங்கள் அதை பண்ணுவோம், நாங்கள் இதை பண்ணுவோம், நாங்கள் இதை செய்வோம் அப்படின்னு. நீங்க இந்த 1 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் எடப்பாடியினுடைய ஸ்டேட்மெண்ட், எடப்பாடிக்கு ஆதரவாக பேசியவருடைய ஸ்டேட்மெண்ட், இது எல்லாத்தையும் எடுக்காம ஒரே ஒரு லைனை மட்டும் எடுங்க, நாங்க ஒரு மெகா கூட்டணியை அமைப்போம் அப்படின்னு சொன்னாங்க. 2வது, தேர்தல் தேதி அறிவிக்கட்டும், அதுக்கப்புறம் பாருங்க திமுக இருந்து எத்தனை கட்சி பிச்சுக்கிட்டு எங்களோட வருது பாருங்க அப்படின்னாங்க. 3வது, நாங்க பெரிய அளவுல வெற்றி பெறுவோம், பெரிய கட்சிகள்லாம் எங்களோட பேசிக்கிட்டு இருக்கு, தட் மீன்ஸ் தேமுதிக பாமக பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாங்க. இந்த 3 நடந்துச்சா அப்படின்னா சேலத்து இரும்பு மனிதர் ஏன் அந்த இடத்துல துருபிடிச்சு தோத்து போனாருங்கிறது எங்களுக்கு தெரியல. ஆனால் திமுக ஓராண்டு காலமாக திட்டமிட்டு, இந்த ஓராண்டு காலம் மட்டுமல்ல, இந்த கூட்டணி 2014 சமூக நீதியையும் மதச்சார்பின்மையையும் மாநில சுயாட்சி உரிமையும் மையப்படுத்திய கூட்டணி. நாங்க கடந்த தேர்தலில் யாரெல்லாம் சந்திச்சு சேர்த்தோமோ அதே வேட்பாளர்கள், அதே இயக்கங்கள், அதே கட்சிகள், ஒத்த சிந்தனையோடு, நாற்காலி நீ வேகமா தருவியா, நீ அதை. கடந்த தேர்தலை விட இந்த முறை நீங்க ரெட்டலையோடு இருக்கக்கூடிய நேரடி மோதல் அதிகமா இருக்கு, தொகுதி எண்ணிக்கை கூடுது. நேரடி மோதல், மறைமுக மோதல் அதெல்லாம் இல்லை சார். எங்கள் ஆட்சியின் மீது எங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை, எங்கள் தலைவர் மீது இருக்கிற மக்களுக்கான நம்பிக்கை, இந்த இரண்டும் எங்களை 40லும் வெற்றி பெற வைக்கும் என்பதுதான் எங்களுடைய தாரக மந்திரமே. அவர் செய்திருக்கிற இந்த 3 ஆண்டு கால ஆட்சியின் சாதனை. மணிகண்டன் சொன்னாரு, சுனாமி வருதுன்னாரு, புயல் வருதுன்னாரு, புயல் வந்தப்ப கதவை மூடிக்கிட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு இருந்தவங்க எல்லாம் அதை பேசுறது ரொம்ப வியக்கத்தக்கதா இருக்கு. மக்கள்கிட்ட போய் கேட்டு பாருங்க. பெரு வெள்ளம் வந்தது, 2 நாள்ல நார்மலைஸ் ஆக்கி கொடுத்தோம். நான் புதிய தலைமுறையில உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கேன். சுமன் சொன்னது, வேட்பாளர் தேர்வுல கவனம் செலுத்தி இருந்தாலே, அதிமுக கவனம் செலுத்தி இருந்தாலே அவ்வளவு எளிதான வெற்றியை திமுக பெற முடியாது. அவரு அதிமுகவிற்கு சாதகமாக ஒரு விஷயத்த சொல்றாரு, அதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. அவருடைய பார்வையை சொல்றாரு. அது நீங்க போட்டிருந்தால் அதுல நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியது, சுமந்தோடைய வாதத்திலிருந்து நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, சீனியர்லாம் தேர்தலில் போட்டி வர்றதுக்கு தெரிச்சு ஓடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு நாமக்கல்ல தங்கமணியை தான் கேட்டிருக்காங்க. அவர் இல்லைங்க என்னால முடியாது, நான் சட்டமன்றத்துக்கு தான் போவேன், நாடாளுமன்றத்துக்கு. செம்மலை ஐயாவையும் கேட்டிருக்காங்க. அவரு இல்லைங்க என்னை விட்டுருங்க, நன்றி வணக்கம், எனக்கு செலவு பண்ணலாம் காசு இல்லை, தோக்கிற தேர்தலில் யார் செலவு பண்ணுவா. இப்படி எல்லா சீனியர்களும் கலண்டு ஓட ஓட நம்ம அறிவிச்சாகணும், நம்ம இருப்பை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக எடப்பாடி இப்படி செய்திருக்கிறார்.
அதை மணிகண்டனால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நான் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறேன், மணிகண்டன் அவர்களே, நீங்கள் நினைப்பது போல திமுக என்பது காலங்களுக்கோ இல்ல இவங்க வாரிசுகளுக்கோ அப்படிலாம் இல்லை. இன்றைக்கு எத்தனை பேர் அந்த பட்டியலில் இருந்தார்கள், எத்தனை பேர் இல்லை என்பது தெரியும். எத்தனை பேர் புதியவர்கள், கிட்டத்தட்ட 50% புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் சாதாரண சாமானியர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க தர்மபுரியில ஒரு புதிய கேண்டிடேட் மணின்னு ஒரு வழக்கறிஞரை போட்டிருக்காங்க. அவர்லாம் சாதாரண குடும்பத்தில் இருக்கிறவர், அவருக்கு பெரிய பின்புலம் எல்லாம் கிடையாது. இப்படி பல விடயங்களை வைத்திருக்கிறோம். ரெண்டாவது, இன்னைக்கு நம்ம முக்கியமா பேச வேண்டியது திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை தான். அதை யாரும் பேசலைங்கிறது வருத்தமா இருக்கு.